உங்களுக்கெல்லாம் தெரியும் தானே, டிசம்பர் 15, 2025, அதாவது இந்திய ராணுவத்தின் விஜய் திவஸ் சம்பந்தமாக ஒரு அற்புதமான காட்சி உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்தது. டெல்லியில் இந்திய ராணுவ தலைவர் உபேந்திர திவிவேதி ஜி அவர்களின் வீட்டிற்கு வெளியே இந்திய ராணுவம் ஒரு சிறப்பு மாடலை காட்சிப்படுத்தியது. இது சாதாரண காட்சி அல்ல, ஆனால் இது நேரடியாக இந்தியாவின் ராணுவ சக்தி மற்றும் எதிரிகளின் சதி திட்டங்களுக்கு பதிலடி. இந்த மாடல் துருக்கியின் ஆசிஸ்காட் காமிகேஸ் ராணுவ ட்ரோன் ஆகும். அதை பாகிஸ்தான் இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்தும் நோக்கத்தில் அனுப்பியது. ஆனால் இந்த ட்ரோன் தன் இலக்கில் முழுமையாக தோல்வியடைந்தது. இந்திய ராணுவத்தின் ஆகாஷ் தீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை வானிலேயே செயலிழக்கச் செய்தது. தாக்குதல் தோல்வியடைந்தது மற்றும் இந்தியாவுக்கு எந்த இழப்பும் ஏற்படவில்லை. பின்னர் இந்திய ராணுவம் இந்த துருக்கி ட்ரோன் அழிவுகளை பாதுகாப்பாக தங்கள் வசம் வைத்துக் கொண்டது. முன்பு சீனாவின் PL-15 ஏவுகணை அழிவுகளை வைத்ததைப் போல சரியான நேரம் வந்தபோது ராணுவம் இந்த ட்ரோன் பாகங்களை ஊடகங்கள் மற்றும் சாமானிய மக்கள் முன் காட்சிப்படுத்தியது. அதை போர் டிராஃபியாக காட்டியது. அதன் மூலம் உலகம் பார்க்க முடியும் இந்திய ஏர் டிஃபென்ஸ் எவ்வளவு திறமையானது என்பதை. இந்த காட்சி வெறும் தொழில்நுட்ப காட்சி மட்டுமல்ல, ஆனால் இதில் பாகிஸ்தான் மற்றும் துருக்கியின் ஒத்துழைப்பையும் தெளிவாக வெளிப்படுத்தியது. இராணுவத்தின் செய்தி நேரடியாக இது: இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்தும் எந்த முயற்சிக்கும் விளைவு என்ன? இந்திய பாதுகாப்பு அமைப்பு இதுபோன்ற தாக்குதல்களை தடுக்க முடியும் மற்றும் ஆதாரங்களுடன் உண்மையை வெளிப்படுத்த முடியும். இந்த செய்தி துருக்கிக்கு சென்றபோது இந்திய ராணுவம் துருக்கி காமிகேஸ் ட்ரோனை மக்கள் முன் காட்சிப்படுத்தியது தெரிந்து அங்கு குழப்பம் தொடங்கியது. துருக்கி வெளியுறவு அமைச்சகத்தின் பதிலடி வந்தது மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஹக்கான் ஃபிடான் ஒரு அறிக்கை வெளியிட்டார். அவர் கூறினார், இந்தியா துருக்கியை அவதூறு செய்ய முயற்சிக்க கூடாது. ஹக்கான் ஃபிடான் இந்த ட்ரோன்கள் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டவை என்பதையும் ஒப்புக்கொண்டார். ஆனால் அதே நேரத்தில் அவை தீவிரவாதிகளுடன் போராடுவதற்காக கொடுக்கப்பட்டவை, இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கல்ல என்று வாதிட்டார். இந்திய ராணுவத்திற்கு தவறான புரிதல் ஏற்பட்டது மற்றும் துருக்கி வேண்டுமென்றே இந்திய எதிர்ப்பு நடவடிக்கைகளில் பங்கேற்கவில்லை என்று கூறினார். துருக்கி தரப்பிலிருந்து இந்திய ராணுவம் செயலிழக்கச் செய்த காமிகேஸ் ட்ரோன்களை திரும்ப கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்தார்கள். அவர்களின் வாதம் என்னவென்றால், துருக்கி இந்த ட்ரோன்களை திரும்ப எடுத்து அவற்றை மேலும் மேம்படுத்த விரும்புகிறது. ஆனால் இந்த அறிக்கைகளுக்கு பிறகு கேள்விகள் மேலும் ஆழமாக மாறின. இங்கிருந்து கதை ஒரு புதிய திருப்பத்தை எடுக்கிறது. ஏனெனில் இந்திய ராணுவத்திடம் உள்ள ஆதாரங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆதாரங்கள் துருக்கியின் கூற்றுகளுக்கு முழுமையாக எதிரான படத்தை காட்டுகின்றன. மற்றும் அதே காரணத்தால் வரும் வீடியோக்களில் இந்த முழு வழக்கின் அடுக்கடுக்காக உண்மை வெளிப்பட போகிறது. நண்பர்களே, மிகப்பெரிய டெவலப்மெண்ட். அதனால் இந்த வீடியோவில் முழுமையாக புரிந்து கொள்வோம். ஆனால் அதற்கு முன் இந்த வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்போது துருக்கி வெளியுறவு அமைச்சகத்திலிருந்து முன்மொழியப்பட்ட அந்த கூற்றுகளின் உண்மையை பார்ப்போம். துருக்கி இப்படி கூறுகிறது: இந்த ட்ரோன்கள் பாகிஸ்தானுக்கு நீண்ட காலத்திற்கு முன்பே கொடுக்கப்பட்டவை மற்றும் அவற்றின் பயன்பாடு வெறும் தீவிரவாதிகளுக்கு எதிராக மட்டுமே என்று. ஆனால் இந்திய ராணுவத்திடம் உள்ள இன்புட்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆதாரங்கள் இந்த கதையை முழுமையாக பொய்யானது என்று நிரூபிக்கின்றன. இந்திய ராணுவத்தின்படி இந்த காமிகேஸ் ட்ரோன்கள் எந்த பழைய ஸ்டாக் பகுதி அல்ல. இவை இந்தியா பாகிஸ்தானிலேயே ராணுவ பதட்டம் நேரத்தில் அவசர கொள்முதல் கீழ் பாகிஸ்தானுக்கு வந்தவை. இந்த டெலிவரி சாதாரண கார்கோ ஃப்ளைட் மூலம் அல்ல, ஆனால் C-130 ஹெர்குலஸ் போன்ற ராணுவ விமானம் மூலம் செய்யப்பட்டது. இதன் நேரடி அர்த்தம் என்னவென்றால், இந்த சப்ளை முழு திட்டமிடலுடன் செய்யப்பட்டது. வெறும் ட்ரோன்கள் மட்டுமல்ல, அவற்றில் பயன்படுத்தும் வெடிபொருள்களும் அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டன. இராணுவத்தின்படி இந்த ட்ரோன்கள் இவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளன: வீட்டு பகுதிகளுக்குள் நுழைந்து அதிக இழப்பை ஏற்படுத்த முடியும். அதாவது துருக்கி இவை இந்தியாவுக்கு எதிராக பயன்படாது என்று கூறுவது முழுமையாக வெற்றி என்று நிரூபிக்கப்படுகிறது. இந்த ட்ரோன்களின் நோக்கம் தீவிரவாதத்துக்கு எதிராக போராடுவதே என்றால் அவற்றை இந்திய எல்லைகளுக்குள் ஏன் அனுப்பினார்கள்? மேலும் அது கூட ஒரே நேரத்தில் பல ட்ரோன்களை அனுப்பி. இதே கேள்வி துருக்கியின் அறிக்கையை குற்றச்சாட்டுகள் முன் நிறுத்துகிறது. இந்திய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த ட்ரோன்களை எப்படி ட்ராக் செய்து வானிலேயே அழித்தது என்பது தொழில்நுட்ப ரீதியாக பதிவாகியுள்ளது. ஆகாஷ் தீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த ட்ரோன்களின் குறைந்த உயரத்தில் பறக்கும் உத்தியை கூட செயலிழக்க செய்தது. ராடார் நெட்வொர்க் மற்றும் ரியல் டைம் டேட்டா ஷேரிங் காரணமாக ஒரு ட்ரோன் கூட தன் இலக்குக்கு செல்லவில்லை. இது அதே சிஸ்டம் முன்பும் பல முறை எதிரி தொழில்நுட்பத்தை தோல்வியடைய செய்தது. இப்போது இந்திய ராணுவம் இந்த ஆதாரங்களை மக்கள் முன் வெளிப்படுத்துவதால் துருக்கி வெளியுறவு அமைச்சகம் பயந்ததை போல தெரிகிறது. அதே காரணத்தால் இப்போது மொழி மாறி போயிற்று மற்றும் முன்பு மறுப்பு, பின்னர் விளக்கம் மற்றும் இப்போது ட்ரோன்கள் திரும்ப வேண்டும் என்ற பேச்சு.
உண்மையில் இந்த அழுத்தம் ஏனென்றால் துருக்கியின் ஆயுதங்களின் நம்பகத்தன்மை மீது கேள்விகள் எழுந்தன. துருக்கிக்கு இது வெறும் தூதரக பிரச்சனை அல்ல, ஆனால் பெரிய பாதுகாப்பு ஏற்றுமதி அடிக்கூட. ஏனெனில் அதை தன் சக்தியாக கூறி உலகுக்கு விற்கும் ட்ரோன்கள் இந்திய சிஸ்டம் முன் முழுமையாக தோல்வியடைந்தன. மேலும் இந்த உண்மை இப்போது மெதுவாக உலகம் முழுவதும் முன்வருகிறது. இப்போது இந்த முழு சம்பவத்தை கொஞ்சம் விரிவான கண்ணோட்டத்தில் புரிந்து கொள்வது அவசியம். துருக்கியின் கவலை வெறும் அதன் ட்ரோன்கள் இந்திய இராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்ற காரணத்தால் மட்டுமல்ல. உண்மையான பிரச்சனை என்னவென்றால், இந்த வழக்கு சர்வதேச அரங்கில் துருக்கியின் பங்கை குற்றச்சாட்டுகள் முன் நிறுத்துகிறது. ஒரு பக்கம் துருக்கி அமைதி மற்றும் அமைதியை பற்றி பேசுகிறது, மற்றும் மறுபக்கம் இந்தியாவுக்கு எதிராக பயன்படும் ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு கொடுக்கிறது. ஹக்கான் ஃபிடான் பெயர் இந்திய தூதரகத்தில் புதியதல்ல. இதே தலைவர் சிந்து நீர் ஒப்பந்தம் விஷயத்தில் OIC அரங்கிலிருந்து பாகிஸ்தானுக்கு பகிரங்கமாக ஆதரவு கொடுத்தார். அப்போது இந்தியா மீது பல குற்றச்சாட்டுகள் செய்தார் மற்றும் துருக்கி உண்மைகளை சரிபார்க்காமல் பாகிஸ்தான் மொழியை பேசுவதில் தாமதம் செய்யவில்லை. இப்போது அதே துருக்கி ஆதாரங்களுடன் பிடிபட்ட போது டோன் முழுமையாக மாறிப்போயிற்று. இந்திய இராணுவம் இதுவரை பின்பற்றிய நிலைப்பாடு மிக தெளிவானது. இந்தியா மீது தாக்குதல் நடந்தபோதெல்லாம் இந்தியா வெறும் பதிலடி கொடுப்பது மட்டுமல்ல, உலகுக்கு உண்மையையும் காட்டுகிறது. இந்த கேமிகேஸ் ட்ரோன்களை போர் டிராபியாக காட்சிப்படுத்துவது இதே உத்தியின் பகுதி. இது செய்தி என்னவென்றால், இந்தியா எந்த அழுத்தத்திலும் தன் ஆதாரங்களை திரும்ப கொடுக்காது. துருக்கியின் இந்த கோரிக்கை ட்ரோன்களை திரும்ப கொடுக்க வேண்டும் என்பது தானாகவே பல கேள்விகளை எழுப்புகிறது. துருக்கி உண்மையில் குற்றமற்றது என்றால் அவ்வளவு துரிதமாக ஆயுதங்கள் திரும்ப வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏன் காட்டுகிறது? உண்மையான காரணம் என்னவென்றால், இந்த ட்ரோன் பாகங்கள் மற்றும் அவற்றின் தொழில்நுட்பம் இப்போது இந்தியா வசம் உள்ளது மற்றும் இதிலிருந்து துருக்கியின் இராணுவ இமேஜுக்கு அதிக இழப்பு ஏற்படலாம். இப்போது கேள்வி ட்ரோன்களை திரும்ப கொடுக்க வேண்டுமா இல்லையா என்பதல்ல. கேள்வி என்னவென்றால், இந்தியா தன் தேசிய பாதுகாப்பு நலன்களுடன் ஏன் சமரசம் செய்ய வேண்டும்? வரலாறு சாட்சி என்னவென்றால், இந்தியா கடுமையான நிலைப்பாடு பின்பற்றிய போதெல்லாம் உலகம் அதை தீவிரமாக எடுத்துக்கொண்டது மற்றும் இதே நிலைப்பாடு இப்போதும் இந்தியாவை வலுப்படுத்துகிறது. முன்பும் துருக்கியின் பங்கு மீது கேள்விகள் எழுந்தன. 2019இல் இந்தியா பாலாகோட் ஏர் ஸ்ட்ரைக் செய்த போதும் துருக்கி பகிரங்கமாக பாகிஸ்தான் பக்கம் நின்றது. அப்போது துருக்கி இந்திய செயல்பாடு மீது கேள்விகள் எழுப்பியது மற்றும் சர்வதேச அரங்குகளில் பாகிஸ்தான் மொழியை பேசுவதில் தயக்கம் காட்டவில்லை. அதை தவிர காஷ்மீர் விஷயத்திலும் துருக்கி இந்திய உள் விவகாரங்களில் தலையிட முயற்சி வருகிறது. வரலாறு இப்படியும் கூறுகிறது, துருக்கி மற்றும் பாகிஸ்தானிடையே இராணுவ ஒத்துழைப்பு எதுவும் புதியதல்ல. கடந்த பல ஆண்டுகளில் துருக்கி பாகிஸ்தானுக்கு ட்ரோன் தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் ஆயுத வழங்கலில் உதவியது. பாகிஸ்தானின் பல இராணுவ அணிவகுப்புகளில் துருக்கி ஆயுதங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. அப்படி இருக்க துருக்கி இப்போது இப்படி கூறுவது தனக்கு இந்திய எதிர்ப்பு அஜெண்டாவுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று இது தன் பழைய ரெக்கார்டுடன் ஒத்துப்போகவில்லை. இப்போது முடிவு நீங்கள் செய்ய வேண்டும். இந்தியா துருக்கியின் கோரிக்கையை ஏற்க வேண்டுமா அல்லது இந்த ட்ரோன்களை ஆதாரங்கள் மற்றும் போர் டிராபியாக தங்கள் வசமே வைத்துக் கொள்ள வேண்டுமா? இந்த விஷயத்தில் உங்கள் கருத்து என்ன? கீழே கமெண்டில் தவறாமல் கூறுங்கள். இந்த விசிலேஷனை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதன் மூலம் இதுபோன்ற தகவல்களுக்கு எங்களுடன் இருங்கள். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.